இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்விடியா சக்க போட்டுட்டு இருக்குது. 2023ல் 239% மேலே போச்சு. 2023ல் அது மேலே போன வேகத்துக்கு இந்த வருஷம் அது மூச்சு வாங்கும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தா அது கடந்த 5 மாசத்திலேயே 138% மேலே போயிருக்குது. அப்படி என்னையா என்விடியா சாட்சி இருக்குதுன்னு ஸ்டாக் பிரைஸ் இப்படி மேலே போகுது? கடந்த ஒரு வருடத்தில் அவ்வளோ மாற்றங்கள். சோஃபார் என்ன நடந்திருக்குது, இனி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எபிசோடு இல்லை, ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி வேகமாக மாறலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் போன ஜூன் மாதம் அப்போ தான் என்விடியா வேல்யூவேஷன் பற்றி முதல் எபிசோடு போட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தின மாதம் தான் என்விடியா மார்க்கெட்டுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துச்சு. ஏப்ரல் 2023ல் முடிஞ்ச குவார்ட்டருக்கு மே மாதம் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களும் 7 பில்லியன் ரெவன்யூ ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் ஜூலை 2023க்கு அவங்க கொடுத்த கைடன்ஸ் தான் மார்க்கெட்டை அதிர்ச்சியாக்குச்சு. எல்லோரும் அது 7லேருந்து 8 பில்லியன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க அவங்க நாங்கள் 11 பில்லியன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஷேர் ப்ரைஸ் டக்குன்னு டேக் ஆஃப் ஆச்சு. 280லேருந்து 400ன்னு மேலே போய் மார்க்கெட் கேப்பை $1 ட்ரில்லியன் கொண்டு போச்சு. எந்த ஷேர் ப்ரைஸ் டக்குன்னு மேலே போனாலும் இதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கும் ஒரு குரூப். இதெல்லாம் நல்லதில் போய் முடியாது, இந்த பபுள் பர்ஸ்ட் ஆகும்போது பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அவங்க அனுபவ அறிவை நமக்கு அள்ளி தெளிக்க நமக்குள்ளேயும் ஒரு பயம். அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் என்விடியா வேல்யூவேஷன் எபிசோட ரிலீஸ் பண்ணேன். என்விடியா அடுத்த குவார்ட்டருக்கு 11 பில்லியன் ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு அதோட மொத்த ரெவன்யூ 44 பில்லியன். அதில் 45% நெட் ப்ராஃபிட். ஸோ 20 பில்லியன் லாபம். இந்த வருமானமும் லாபமும் வருஷத்துக்கு 50% வளருது அப்படின்னு ஒரு ரெட்புல் கேஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதை நான் ஒரு தமாஷா போட்டிருந்தாலும் அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த எடுத்துக்காட்டை நான் வச்சிருந்தேன். அப்படி 50% வருஷத்துக்கு வளர்ந்தா 5 வருஷத்துல லாபம் 100 பில்லியனுக்கு போகும். அப்படி லாபம் 100 பில்லியனுக்கு போறதா இருந்தா ஹிஸ்டாரிக்கல் பிஇ ரேஷியோவை மெயின்டைன் பண்ண அதோட மார்க்கெட் கேப் 6 ட்ரில்லியனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம 5 வருஷம் ப்ரொஜெக்ஷன் இப்படி இருக்க முதல் வருஷ ரியாலிட்டி எப்படி இருந்தது அதை ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸா பார்க்கலாம். ஜூலை 2023 குவார்ட்டருக்கு அவங்க கொடுத்த ரெவென்யூ கைடன்ஸ் 11 பில்லியன். அதுவே மார்க்கெட் எதிர்பார்த்த 7.5 பில்லியனுக்கு 50% அதிகம். ஆனால் அவங்க ரிப்போர்ட் பண்ணின நம்பர் 13.5 பில்லியன். அவங்க ரிப்போர்ட் பண்ண அடுத்த நாள் ஷேர் பிரைஸ் $470 போகுது. அன்னைக்கு பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 21.76, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 114, ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ 47. அதாவது நார்மல் பிஇ ரேஷியோ கடைசி 4 மாதம் ஏர்னிங்ஸை கணக்கில் எடுத்துக்கும். ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ கடைசி குவார்ட்டரில் வந்த ஏர்னிங்ஸை அந்த வருஷம் பூரா அதே ஏர்னிங்ஸ் தான் அப்படின்னு அசியூம் பண்ணி இங்கே கணக்கிடுறோம். ஸோ 6.2 பில்லியன் லாபம்னா அதோட 4 மடங்கு 24.8 பில்லியன் தான் ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ். ப்ரைஸ் 1.18 ட்ரில்லியன். அப்போ ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ 1.18 ட்ரில்லியன் டிவைடட் பை 24.8, 47.4. இது ஜூலை மாத குவார்ட்டர் ரிசல்ட். அதுக்கு அடுத்த அக்டோபர் மாத குவார்ட்டர் என்னாச்சு? 18 பில்லியன் ரெவன்யூ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் 9.24 பில்லியன் லாபம். அந்த ரிப்போர்ட்டுக்கு ஷேர் ப்ரைஸில் பெரிய மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்த குவார்ட்டர் ஜான்வரி 2024 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் 22 பில்லியன் ரெவன்யூ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. லாபம் 12.3 பில்லியன். இப்போ கடைசியாக ஏப்ரல் 2024 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் 26 பில்லியன் ரெவன்யூ, கிட்டத்தட்ட 15 பில்லியன் லாபம். இங்கே சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். கடந்த ஒரு வருட மொத்த ரெவன்யூ 80 பில்லியன். நம்ம ரெட்புல் கேஸில் கூட ஜான்வரி 2026 தான் வருட ரெவன்யூவை 100 பில்லியனாக எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ அது அடுத்த குவார்ட்டரே நடந்துடும். அதாவது நம்ம எதிர்பார்ப்புக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே அது நடக்குது. அப்படி ஒரு அசுர வளர்ச்சி. சரி, ரெவன்யூ இப்படி போயிட்டு இருக்குதுன்னா லாபம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. நாம் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 45%. ஆனால் அது 45%ல் இருந்து கூடி இப்போ 57%ல் இருக்குது. இப்படி ரெவன்யூவும் நெட் ப்ராஃபிட்டும் வளர்ந்தா ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்? அதுக்கு ஈடு கொடுத்து இதுவும் வளர்ந்து தானே ஆகணும். ஜான்வரி ரிப்போர்ட்டுக்கு ஷேர் ப்ரைஸ் 785க்கு போச்சு. இப்போ கடைசி ரிப்போர்ட்டுக்கு $1,038 போயிடுச்சு. ஷேர் ப்ரைஸ் எப்படி மேலே போகுதுன்னா இந்த ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோவை கிட்டத்தட்ட 40ல் மெயின்டைன் பண்ணுது. ஒவ்வொரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரும்போதும் இந்த ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோவை 40க்கு கிட்ட இருக்கிற மாதிரி ஷேர் ப்ரைஸ் ரீஅட்ஜஸ்ட் ஆகுது. இப்போ அடுத்த குவார்ட்டர் 28 பில்லியன் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கைடன்ஸை விட $2 பில்லியன் அதிகமாக தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்த குவார்ட்டருக்கு 28 பில்லியன் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா கண்டிப்பாக 30 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இதே ப்ராஃபிட் மார்ஜின் 57% மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க நெட் ப்ராஃபிட் 17.1 பில்லியனாக இருக்கும்.
இப்போ ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோவை 40யா மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்டாக் ப்ரைஸ் எங்கே போகணும்? $1094க்கு போகணும். ஜூலை மாதம் முடிகிற அடுத்த குவார்ட்டருக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஆகஸ்ட் மாதம் 3rd வீக்கில் வரும். அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகும்போது என்விடியாவோட ஷேர் ப்ரைஸ் $1094 ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். பை த டைம் 10-1 ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்திருக்கும். ஆனால் நான் இங்கே சொல்கிறது பிஃபோர் ஸ்டாக் ஸ்பிளிட் ப்ரைஸ். கடந்த ஒரு வருடமாக கவனிச்சிங்கன்னா அவங்க ரெவென்யூ ஒவ்வொரு குவார்ட்டரும் 4 பில்லியன் கூடிட்டே போகுது. இதே மாதிரி அடுத்த 4 குவார்ட்டரும் கூடுதுன்னு அசியூம் பண்ணுவோம். அப்போ ஜூலை 2025ல ரெவென்யூ 46 பில்லியனுக்கு போயிருக்கும். நெட் ப்ராஃபிட் 26 பில்லியனுக்கு போயிருக்கும். அப்போ ஷேர் ப்ரைஸ் எங்கே போயிருக்கும்? இதே ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ 40யை மெயின்டைன் பண்ண $1678க்கு போயிருக்கும். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதை பேஸ் கேஸ்னு வச்சுக்கலாம். இந்த ஜூலை மாத குவார்டர்லி ரிசல்ட் வர்றப்போ நம்ம $1094 எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கே என்விடியாவோட ஷேர் ப்ரைஸ் $1160க்கு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ 50 கிட்ட இருக்குது. ஏன் திடீர்னு இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்? நிறைய விஷயங்கள் நடக்குது. 10-1 ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது. ஸ்டாக் ப்ரைஸ் குறைவாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் கேம்பிள் பண்ண வருவாங்க. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுப்போம் அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது போல. அது மட்டும் இல்லை, என்விடியாவோட ஆர்டர் புக் ஒவ்வொரு குவார்ட்டரும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறத மார்க்கெட் கவனிக்குது. இந்த வாரம் எலான் மஸ்க் வேற அவரோட புது கம்பெனி XAIக்கு என்விடியாவோட புது பிளாக்வெல் GPU 3 லட்சம் வரை ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த GPU ஒவ்வொன்றும் $30,000க்கு மேலே. இந்த ஆர்டர் மட்டுமே 9 பில்லியனை தாண்டும். இந்த ஆர்டர் அடுத்த சம்மர் டெலிவரிக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்தால் என்விடியாவை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத மார்க்கெட் ரியலைஸ் பண்ணுது. அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுக்க மார்க்கெட் ரெடியாக இருக்குது. இன்னொரு காரணம், இந்த புது பிளாக்வெல் GPUவோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்னைக்கு விற்கிற ஹாப்பர் GPUவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. கடந்த ஒரு வருடத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 45% இருந்து 57% வந்திருக்குது. அடுத்த ஒரு வருடத்தில் அது 70% போகுதுன்னு வச்சுப்போம். அட, ஷேர் ப்ரைஸோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிறதுக்கான கணக்கு தானப்பா. சும்மா அப்படி வச்சுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. ஷேர் ப்ரைஸ் 2060க்கு போயிருக்கும். இப்போ எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோமா? என்விடியாவுக்கு கடந்த வருடம் வந்த வளர்ச்சி ஏதோ ஒரு ஃப்ளூக் இல்லை, இது நிலையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி கண்டினியூ ஆகும் அப்படின்னு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக நம்புதுன்னு வச்சுப்போம். நம்பி அதோட ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோவை 40ல் இருந்து 50க்கு கூட்டுது. அப்போ ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்? இந்த ஜூலைக்குள்ளே 1440க்கு போயிருக்கும். பை அடுத்த ஜூலை 2500க்கு மேலே போயிருக்கும். யோ, என்னத்தையா ஸ்மோக் பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்பீங்களே. எனக்கும் அப்படி தான் இருக்குது. என்விடியாவை பொறுத்த வரைக்கும் ஏது வேணால் நடக்கலாம். அப்படி ஒரு வேகத்தில் அது போயிட்டு இருக்குது. இங்கே ஒவ்வொரு குவார்ட்டரும் 4 பில்லியன் ரெவன்யூ கூடும்னு அசியூம் பண்ணுறோம்ல. ஒருவேளை அதை விட பல பில்லியன் அதிகமாக அவங்க ரிப்போர்ட் பண்ணுனா வேணாம், இதுக்கே ரொம்ப தலை சுற்றுது. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். என்ன, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதையும் செஞ்சுருவோமா? சரி, சும்மா ஒரு கணக்கு தானே, அதையும் போட்டு தான் பார்ப்போம். 4 பில்லியனுக்கு பதிலாக ஒவ்வொரு குவார்ட்டரும் 5, 6, 7, 8 பில்லியன் அப்படின்னு ரெவன்யூ கூடுதுன்னு வச்சுப்போம். அப்போ ஜூலை 2025 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் $3,100க்கு மேலே போயிருக்கும். பார்த்தீங்களா, ஷேர் ப்ரைஸை எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் பண்ணுது. நாம் இப்படி பல ஆங்கிளில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க என்விடியா CEO ஜென்சன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அட, என்ன தான் சொல்லுங்க, எப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்தாலும் முகம் சுளிக்காம அந்த விசிறிக்காக சிரிச்சிட்டே அண்ணன் ஆட்டோகிராஃப் போடுறாரு பாருங்க. அதை பாராட்டியே ஆகணும். இதெல்லாம் எக்கனாமி நல்லா இருந்து அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, டெஸ்லான்னு எல்லா பெரிய ஜாம்பவான்களும் என்விடியா GPUஸில் முதலீடு பண்ணுறதா இருந்தால், ஒருவேளை எக்கனாமி ஸ்லோவாகி இந்த AI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒத்தி வைப்போம் அப்படின்னு எல்லாரும் பேக் அடித்தாங்கன்னு வைங்க, மறுபடியும் $300க்கு என்விடியா ஸ்டாக்கை வாங்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். ஹூ நோஸ்? அதனால தானே இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ரிஸ்கின்னு சொல்கிறோம். அந்த ரிஸ்க் இல்லைனா தான் எல்லா பைபிளையும் நேரம் பில்லியனர் ஆகியிருப்பாங்களே. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.